श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यकोपनिषत् அஞ்சாவது பிராமணம் சப்தான்ன பிராமணத்தில் நம்ம 13 ஸ்லோக மந்திரங்கள் வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்துறோம். 4வது பிராமணத்தில் ஜீவன் சிருஷ்டி கர்த்தானி சொல்லலைங்க. அங்க ஜீவன் சர்வ பிரபஞ்சத்துக்கு இவன் போக்கிய வஸ்துவா இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 5வது பிராமணத்துல வரும்போது ஜீவன் போக்தா, மிச்சம் எல்லாமே போக்கியம் அப்படின்னு மாற்றி சொல்லிருக்கு. எது கரெக்ட்னு கேட்கக்கூடாது, ரெண்டும் கரெக்ட் தான். அத்தியாரோபத்துல ரெண்டும் கரெக்ட் தான். இப்போ இங்க இந்த பிராமணத்தில் ஜீவன் இந்த உலக மொத்தத்தின் உருவாக்குறதுக்கு கர்த்தாவா இருக்கார் அந்த விஷயத்தினை சொல்லி, அதனால எதுக்கு உலகத்தினை உருவாக்குறாருன்னா சிருஷ்டினி தனக்கு போக்கியத்துக்காக அனுபவிக்கிறதுக்காக ஜீவனை உருவாக்கிட்டான். இது அந்தந்த ஒரு ஜீவனும் அவனோட திருஷ்டில பார்க்கணும். ஒரு ஜீவன் அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் உருவாக்கிட்டாரான்னு கேட்கக்கூடாது. அவனவனுக்கு அவனுடைய பிரபஞ்சம், அவனுடைய அனுபவம், அவனுடைய கஷ்டம் சுகம் துக்கம் எக்ஸ்க்ளூசிவ்லி அவனுக்கு தான் இருக்க. அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, அவனுடைய இந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் தி என்ஜாய்மெண்ட், இதுல மொத்தம் 7 அன்னங்கள் இருக்கேன்னு பிரிச்சு உபனிஷத்து சொன்னது. அதனாலதான் இந்த பிராமணத்துக்கு சப்தான்ன பிராமணன் பேரு. இதுல 4 அன்னம் காரணமா இருக்கு, 3 காரியமா இருக்கு. அப்படின்னா சாதனா சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல முக்கியமா இப்போ பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் கடைசி 3 போக்கிய அன்னங்கள் தான் ஜீவனை. அது வாக் மன பிராணம் 3 சொல்லிருக்கு. இந்த 3 மேலும் 3 திருஷ்டிகோணத்துல 3 லெவல்ஸ்ல பிரிச்சு சொல்லிருக்கு உபனிஷத்து. அது அத்தியாத்மம், இந்த அத்தியாத்ம அன்னம், அதிபூத அன்னம், அதிதைவ அன்னம். கடந்த வகுப்புல இதெல்லாம் பார்த்தோம். இந்த 3 அதிதைவ அன்னங்கள் 3த்துக்கு சேர்த்து பேரு பிரஜாபதி. அதிதைவ 3 அன்னங்களுக்கு சேர்ந்து பிரஜாபதி. இப்போ இந்த பிரஜாபதினி போன பிராமணத்தில் பாங்கம் பத்தி பேசியிருக்கோம். சரியா? இப்போ எங்க பார்த்தோம்? 4வது பிராமணத்தில் 17வது கடைசி ஸ்லோகத்தில இந்த பாங்கத்தினை எப்படி பார்த்தோம்? கர்ம உபாசனையா பார்த்தோம். கர்மக்கும் உபாசனைக்கும் இந்த பாங்கம் பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓ, இந்த ஜீவன் கர்மத்தினால உபாசனத்தினால அவனு
உருவாக்கின அவனோட பிரபஞ்சம், அதில் அவனோட போக்கிய பிரபஞ்சம் இந்த 3 அண்டங்களா இருக்கிறதுனால 3 அண்டங்களை பிரஜாபதினு சொன்னதுனால அந்த பிரஜாபதிக்கு கூட இந்த பாங்கம் இருக்கணுமோ இல்லையோ? இங்கிருந்த புது டாபிக், பிரஜாபதி கூட பாங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. பிரஜாபதி கூட பாங்கம், பாங்கம் 5 அப்படி சொல்லும் போது ஜீவனுடைய பாங்க கர்ம உபாசன பலத்தினால இந்த பிரஜாபதி, அப்போ பிரஜாபதி கூட அந்த பாங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதுல 3 ஆல்ரெடி பார்த்தோம். இந்த 3 ஆல்ரெடி இருக்குல்ல, பிராணம், வாக், பிராணம், மனம் 3 ஆல்ரெடி இருக்கு. அடுத்த 2 பார்க்கணும். சரியா? என்னென்ன 3 பார்த்தோம்? அதிதைவ வாக்கு, அதிதைவ பிராண, அதிதைவ மனசுன்னு பார்த்தோம். அடுத்த 2 என்னது? மனுஷ வித்தம் அண்ட் தெய்வ வித்தம் அங்க பேசியிருக்கோம். ஆனா அந்த வித்தம் 2 சேர்ந்து ஒண்ணுதான் சொன்னானே. வித்தத்துல அந்த 2 பிரிச்சு சொன்னோம். இப்போ மொத்தம் பாங்கம் இங்க வாக், மன, பிராண, அப்புறம் வித்தம், 5வது கர்மா. 5வது கர்மா. 2 பத்தி பேசணும் உபனிஷத்து. வித்தம் பத்தியும் கர்ம பத்தி பிரஜாபதிக்கு எப்படி அப்ளை ஆகும். சரியா? அதுதான் இந்த 14வது மந்திரத்தில் உபனிஷத்து விவரிக்க தொடங்குகிறது. 14வது மந்திரம் படிக்கிறேன். स एष संवत्सरः प्रजापतिः षोडशकलस्तस्कलः तस्य रात्रय एव 15 कला ध्रुवैव अस्य 16 कला स रात्रिभिरेव आचपूर्यते तेपच क्षीयते सह अमावास्यगं रात्रिमेतया 16 कलया सर्वमिदं प्राणभृदन् उप्रविश्य ततः प्रातर्जायते तस्मादेतागुं रात्रिं प्राणभृतः प्राणं न विच्छिन्द्यात् अपि कृकलासः एतस्या एव देवताया अपचित्यै. சாராம்சம் அர்த்தம் பார்க்கிறோம். ஸோ 13வது மந்திரத்திலோ கன்க்ளூஷனா சொன்ன பிரஜாபதி அவருக்கு கூட பாங்கத்தன்னு நம்ம சேர்த்து பார்க்கணும் சொல்லும் போது 2 தான் பேலன்ஸ் சொல்லணும். வித்த பாங்கம் வித்தம் கர்ம பத்தி சொல்லணும். இங்க பிரஜாபதிக்கு உபனிஷத்து ஒரு பேரு கொடுக்கிறது, சம்வத்சர பிரஜாபதி. சம்வத்சர பிரஜாபதி இது 13வது முந்தாவது செக்ஷன்ல 17வது ஸ்லோகத்துல சொன்னோம். யாரு பத்தி இதெல்லாம்? அக்ஞானி ஜீவன் பத்தி. அது மறக்க கூடாது இல்லையா? அவித்யா சூத்திரம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அங்க என்ன சொல்லிருக்கோம்? அந்த ஜீவனே, அக்ஞானி ஜீவன் தனக்குள்ளே தானே வாக்காவும், ஓகே, வாக்காவில்லை, வாக்குனி ஆரியாவா, வாக் ஜாயாயாம். அப்புறம் அவனே மனசு எஜமானி, ஹஸ்பண்ட். அப்புறம் பிராணத்தினு புத்திரனா. அங்க பாங்கம் பார்க்கும்போது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற முடியல, அப்புறம் பொண்ணு கிடைக்கல, அவனுக்கு கிரகஸ்தன் ஆகலைன்னா பரவாயில்ல, அவன் உபாசனை இப்படி பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் செக்ஷு ஸ்ரோத்திரங்கள்னு வித்தமா பாவிச்சுக்க சொல்லிருக்கு. ஏன் அப்படி சொன்னதுன்னு கூட விவரிச்சோம். இதெல்லாம் மானுஷ தெய்வ வித்தங்கள்னு பார்த்தோம் அங்க. சரியா? அதனால இப்போ அந்த பாங்க
கர்மனுடைய பலம் பிரஜாபத்தினால இங்கேயும் அது பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு லா என்னன்னா, காரணம் எப்படியோ காரியம் அப்படிதான். காரணம் எப்படி இருக்கின்றனதோ அதுக்கு தகுந்து கொண்ட காரியம் இருக்கும் அப்படி. சங்கரர் சொல்றது இந்த நடுல, ஆஸ் த காஸ் சோ த எஃபெக்ட். சரியா? எதுக்கு இது சொல்றேன் இப்போ? அங்க பாங்கம் அப்ளை ஆச்சு, அதுல இருந்துதான் பிரஜாபதி வந்ததுனால பிரஜாபதி கூட அப்படி அது அப்ளை பண்றதுக்கு. இங்க பிரஜாபத்தினி சம்வத்சர பிரஜாபதினு சொல்லியாச்சு. சொல்லி இவர் ஷோடச கலா புருஷனா நினைச்சுக்கணும் அப்படின்னு விவரிக்கிறது. ஷோடச கலா புருஷன், இது வேற உபனிஷத்துல வேற விதமா டிஸ்கஷன் வந்தது. இந்த ஷோடச கலான்னு சொன்ன உடனே நமக்கு சந்திரனு, பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் ஞாபகம் வரும். அதேதான் இங்க உபனிஷத்து சொல்றது. ஒரு வித்தியாசமான இமேஜினேஷன் உபனிஷத்து பண்றது. அந்த 15 கலைகள், கலான்னு சொல்லுவாங்க. 15 ஃபேசட்ஸ், திதிகள் இருக்கு கேலண்டர்ல 15. அது பக்ஷம்னு சொல்றோம். 15 நாளைக்கு தான் பேரு பக்ஷம். முதல் பௌர்ணமி பத்தி பார்க்கிறோம். இப்போ 15 கலைகள் தான். ஆனா இங்க ஷோடச 16 சொல்றதே. அப்படி என்ன, சப்போஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விதியா, ஃபர்ஸ்ட் டே, அந்த பிரைட் மூன், பிரைட் ஃபார்ட் நைட் அப்படின்னு எடுத்த சுக்லபட்சம் முதல் நாள் ஒரு கலை ஆட் ஆயிடுச்சு. அப்புறம் 2வது நாள் 2வது கலை, 3, 4, 5, 15 வந்துச்சு. அந்த 16வது கலைன்னு பௌர்ணமி அன்னைக்கு. அதுல ஆல்ரெடி அங்க சேரிச்சு. என்ன அதுக்கு பேரு இங்க துருவம் சொல்றது. துருவம்னா பிக்ஸ்டா இருக்கு அங்க அப்படின்னு அர்த்தம். முதல் கலை இருக்கும் போதும் துருவமா 16வது கலை இருக்கு, 2வது கலை இருக்கும்போது துருவமா 2 இருக்கு. 15 வந்ததுக்கு அப்புறம் அந்த துருவமான கலை இருக்கிறதுனால மொத்தம் 16 ஆயிடுச்சு. அது சரியா? ஒன்னொன்னு ஆட் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு கலை ஆட் ஆயிடுச்சு, திதி. அப்புறம் மொத்தம் அந்த துருவம்னா அது எப்பவுமே இருக்கு, அப்பவும் இருக்கு கலை. அது இருக்கிறதுனால 15ஆவதுக்கு அப்புறம் 16 15 நாள் பூர்ணமான போது பௌர்ணமியா தெரியுது, கம்ப்ளீட்டா தெரியுது. சரியா? இது பௌர்ணமி பத்தி. அப்புறம் உபனிஷத்து முக்கியமா அமாவாசை பத்தி பேசுறது. பௌர்ணமி பேர் அங்க வரல, அமாவாசை தான் வந்துச்சு. அமாவாசை பத்தி சொல்லும் போது ஒரு கலை 15 ஒன்னு குறைஞ்சிருது. 14 ஆயிடுச்சு, 13 ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. கடைசியில 15 ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக 16வது கலை இங்கேயும் இருக்கு. துருவம்னு சொல்றது வார்த்தை, அது இங்கேயும் இருக்கு. சரியா? அப்போ துருவ அது மட்டும்தான் இருக்கு, நிச்சயம் காணுமே. அப்ப எப்படி ஷோடச கலா புருஷன்னு சொல்றது? துருவமா இருக்கு. என்ன அது துருவமா இருக்கு? ஒன்னும் தெரியல. அமாவாசையா இருக்கேன்னு சொன்னா இந்த 16வது கலை அமாவாசை அன்னைக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியலையே. அங்கிருந்து ஏதோ பௌர்ணமி 15 நாள் அந்த கடைசி துருவக்கலை ஆடாமல் கம்ப்ளீட் மூன் தெரியறது. இங்க எதுவுமே தெரியல, காணாம போயிடுச்சு எல்லாம். அப்போ 16வது கலை துருவமா இருக்கிறது இருக்கேன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா உபனிஷத்து என்ன சொல்றதுக்கு, இந்த 16வது கலை தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஆகாரம் சாப்பிடுற பதார்த்தமாகவும் ஜலமாகவும் பிராணசக்தி லைஃப் ஃபோர்ஸ் ஆகும். சாப்பிட்டு
ஜலம் குடிச்சாதான் பிராணசக்தி ஓடிட்டு நின்றுருக்கும் இல்லையா? அப்படி அந்த பிராணசக்தியாவும் ஆகார ஜல ரூபமா நான் ஜல ரூபமா இருக்கிற பிராணசக்தி இல்லைன்னா ஆகார ஜலத்தினால மெயின்டைன் ஆகிற பிராணசக்தி இருக்கு பத்தி அதான் 16வது கலை அமாவாசை அன்னைக்கு. சரியா? இது புரியாது. இப்படி எப்படி சொன்னாலும் என்னமோ பேசுறாரு. 1 hour ஓடும். இன்னைக்கு 4 மந்திரங்கள் ட்ரை பண்றோம் பாக்குறதுக்கு. சில இடத்துல ஏதோ வேல்யூ கருத்தெல்லாம் வரும்போது கொஞ்சம் சைடு பாயிண்ட் இன்சிடென்டல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்ப இங்க கூட ஒரு இன்சிடென்டல் பாயிண்ட் இருக்கு. இல்லைன்னு வேற நமக்கு ஒன்றும் புரியாது. பட் எதுக்கு ஒரு ஸ்லோகம் எல்லாம் எடுத்து சொல்றீங்க? நேரா அந்த ஏதோ வேதாந்தம் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் இல்ல? பொதுவா இப்படி எல்லாம் ஒரு ஸ்லோகம் எடுத்து பிருகதாரண்யக்கம் உபனிஷத்து வேற இவ்வளவு பப்ளிக்ல எங்கேயுமே யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. ரொம்ப கஷ்டம். கேட்கறதுக்கு ஆளு வரணும், சொல்றதுக்கு 4 குரு அவைலபிளா இருக்கணும், சக்தி இருக்கு. எதுக்குன்னா நமக்கு ஏதோ டைம் கிடைச்சது, அவசரம் வந்தது, பகவான் கொடுத்தாரு, பண்ணிட்டு இருக்கிறோம். கர்மத்துடைய ஆழம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, ஓகே, கிம் கர்ம கிம் கர்ம அகர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக கஹனா கர்மணோ கதி. இந்த இன்ட்ரிகசிஸ் ஆஃப் தி கர்ம అనేది எவ்வளவு అనేది அப்புறம் தலைவலி வரும். சரியா? அப்போ ஞானமணி ஜெண்டு பாம் பூசுது. இல்லைன்னா ஏன்னா நம்ம யாரும் வைதிக கர்ம அப்படி எல்லாம் பண்ணவங்க இல்லை. நம்ம எப்போ கோயில் அவர் உட்கார்ந்துட்டு ஏதோ பண்றாரு, நம்ம வீட்டுக்கு எப்போ அக்கேஷனா கூப்பிடுவோம், கர்ம பின்னாடி இவ்வளவு ஓடுவாங்களே, இப்படி இருக்காங்களான்னு. உபதேச சாரத்தை கூட மூலம் கர்ம காண்டிகள் பத்தி தான் சிவபெருமான் பேசினாருன்னு. அப்ப அதுக்கு ஒரு வேதாந்தம் சொல்லணும். அது எவ்வளவு ஆழமா இருக்கு, எவ்வளவு கஷ்டம். அதில் தப்பிச்சுக்கிறது எப்படி? ஆனாலும் அதிலேயே இருக்கணும்னு விரும்புறானே. అనేది வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கணும்னு பிருகதாரண்யகம் படிச்சதாகணும், கேட்கணும். சரியா? அதனால பொறுமையா கேளுங்க. வேல்யூ அதெல்லாம் வரும்போது சொல்லிடுவேன். ஓகே, விட்டுடுங்க. அமாவாசை அது மொத்தம் 16 கடல்ல இருக்கு. பிரஜாபதி. சரியா? ஆனா இப்போ ஒரு கடைசியில கருத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த 16 கடல்னு என்ன சொல்லிருக்கு? இந்த 16 கடல் எது பத்தி பேசிட்டோம்? பிரஜாபதிக்கு வித்தமும் கர்மானேது 2 சேர்க்கணும். இந்த 16 கலைகள் தான் அவருடைய வித்தம்ன்றது. சரியா? பிரஜாபதிக்கு வித்தம். இப்போ கலைகளை பத்தி சொல்றதுக்கு காரணம், அது வித்தத்தோட கம்பேர் பண்றதுக்கு காரணம் பாருங்க. பணத்துடைய சுபாவம் என்ன? வரும் போகும். போகும்னா நம்மே செலவு பண்றோம். எவ்வளவு கொஞ்சம் இல்ல வரவு ஜாஸ்தி தான் இருக்கு சார்ன்னா, பட் அதுக்கு தகுந்த போல செலவும் இருக்குல்ல. பட் செலவு ஆயிட்டே இருக்கும். செலவாக வரவு நிறைய இருக்கிறவனுக்கு நிறைய செலவு இருக்கும். நிறையன்னா அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் பணம் போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். இந்த சந்திரன்ல எப்படி இது கலைகள் வரதே போறது, பணம் வரும் போகும். வித்தம்னா அதுதான். சரியா? அதோட ஒரு கருத்து நம்ம புரிஞ்சுக்கணும். வித்தம் வந்துக்கும் போகும். பிரஜாபதிக்காகட்டும், யாருக்காவது ஆகட்டும். அதனால மாசம் முதல் சம்பளம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 எல்லாம் அடி கொடுத்து எல்லாம் பண்ணி செட்டில் செலவாயிடுது. நாளைக்கு இல்ல திரும்பி பிப்ரவரி, பட் அதுக்குள்ள எல்லாம் தேடணும் திரும்பி. இதே போலதான் வருஷம் ஆரம்பத்துல கூட அந்த ஜனவரி வரும்போது கூட இந்த வருஷம் ரொம்ப செலவாகக்கூடாது, ரொம்ப பணம் சேரணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1 கோவிலுக்கு போய் அதுக்கப்புறம் கேக்கு ஃபங்க்ஷன் அது வேற. கோவில் சுவாமி கிட்ட சொல்லி எதுவுமே நஷ்டம், ரொம்ப செலவு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வரக்கூடாது, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டோட ஜான்வரி. ஜான்வரி என்ன தெரியுமா? ஜனானாம் வரி ஜான்வரி.
ஸ்பெஷல் பூஜஸ் இன் ஆல் த டெம்பிள்ஸ் ஆன் ஜனவரி 1st. சர்ச்சில் அவன் பெல் அடிக்கிறான்னா வேற. நியூஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க நம்மளே குறைச்சல் இல்லை, நம்மளுக்கு வேணும்ல ஜனவரி நமக்கு இருக்கே கணக்குல. ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வரி இருக்கிறதால ஜனவரியோட ஸ்டார்ட் ஆகிறது மாசம். சரியா? வித்தம் பத்தி சொல்லியாச்சு, பிரஜாபதியுடைய வித்தம் கதை. நம்ம விஷயம் கூட இப்படிதான். உபாசகனாயிரு எப்படியாவது இரு, வரும் போகும், செலவாயிட்டே இருக்கு. செலவுக்கு பத்தல இருந்தாலே திரும்பி ஏதோ பண்றேன் செய்யறேன் வாங்குறேன், இது வாங்குறேன், செலவு பத்தல பண்ணணும். ஸோ வரும் போகும். சரி, 5வது கர்மா. இந்த பிரஜாபதியுடைய கர்ம ஃபங்க்ஷன் என்ன? 5வது ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா, இவர் இந்த அதுக்குதான் சம்வத்சர பிரஜாபதின்னு சொல்லியிருக்கு. இந்த சம்வத்சரவன் சொல்லும் போதும், இந்த ஒரு நாள்னு சொல்லும் போது ஒரு தினம் திதி இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு வாரம், ஒரு பட்சம், ஒரு மாசம், ஒரு அயனம், ஒரு சம்வத்சரம். இதெல்லாம் ஒழுங்கா இப்படி வந்துடுது போறது, வந்துடுது போறது, இதெல்லாம் நடத்துறாரு பாருங்க. யக்ன சக்கரம், காஸ்மிக் யக்ன சக்கரம், இந்த சம்வத்சர சக்கரம், இதெல்லாம் பண்ண வைக்கிறது அவரோட வேலை, ஃபங்க்ஷன். சரியா? இது என்ன, இதெல்லாம் எக்ஸெட்ரா. அப்படின்னா என்ன புரியுறது? கால தத்துவம்னு புரியுது. இந்த கால தத்துவம், காலச்சக்கரத்தினை நடத்துறது தான் இந்த பிரஜாபதியுடைய வேலை. சரியா? சொல்லி கடைசியாக என்ன சொல்றதுன்னா, பொதுவாவே ஹிம்சை பண்ணக்கூடாது, அஹிம்சா பத்தி பேசுறோம். ஆனா அமாவாசனைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஜாக்கிரதையா எந்த ஜீவராசிக்கு எந்த ஒரு கஷ்டம் ஹர்ட் பண்ணக்கூடாது, கில்லும் பண்ணக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றது கடைசியில உபனிஷத்து. சைட் பாயிண்ட் நல்லா இருக்கு. அமாவாசை மிச்சம் அப்படின்னு மிச்ச நாள் பண்ணலாம், அது இல்லை. ஆனா இன்னைக்கு இன்னும் கூட நார்மல் டேஸ்ல ஏதாவது பண்ண பாப்போம், அந்த மாதிரி பாப்போம் வரும். இது ஸ்பெஷலா நிறைய வரும். அதே எப்படி எல்லாம் ஸ்பெஷல் அன்னைக்கு இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் இருக்கும். இன்னைக்கு ஸ்பெஷல் நாள் அப்படின்ற கேலண்டர்ல அதே போல் பார்ப்போம், இது கூட ஸ்பெஷல் டே. ஏன்னு சொன்னா, பிரஜாபதி இந்த விதமா வாக் பிராண மனசு பிளஸ் இந்த நாலு காலச்சக்கரமாவும் இப்படி கலைகளாவும் எல்லாருக்குள்ளயும் இருக்கான். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் பிரஜாபதி இருக்கிறார். பிரஜாபதின்னு சமிஷ்டி தானே, சமஷ்டி. சரியா? அதனால எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறதுனால எப்படின்னு சொன்னா, அங்க சொன்ன மாதிரி அமாவாசை அன்னைக்கு ஆகார ஜல ரூபத்துல இருக்காருன்னு சொன்னோம் இல்ல 16வது கல்ல ரூமான். அமாவாசை அன்னைக்கு தான் முக்கியமாக சொன்னேன். அதனால பிரஜாபதி அன்னைக்கு ஸ்பெஷல்ல எல்லா ஜீவராசிகளுக்குள்ள அந்த 15 கலைகள் எதுவுமே இல்லைன்னா கூட இந்த உசிறு ஆகாரம் ஜலமணி ரூபத்துல பிரஜாபதி இருக்கிறதுனால அன்னைக்கு நீ ஏதாவது ஜீவராசிக்கு ஹானி செஞ்ச, தொந்தரவு பண்ண, ஹர்ட் பண்ணா அது பெரிய மகாபாப். அது சொல்லும் போது உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, இந்த கடைசி இருக்கு ஒரு அந்த வரி என்னது, பிராணபிருத்தா ராத்திரி ராத்திரி இந்த அமாவாசை ராத்திரி பிராணபிருத்தா பிராணம் ந விச்சிந்தியாத் அப்படி குருகலாசக. ஈவன் அந்த தெரியலையே, அந்த உதாரணம் கொடுக்கறதானே, பச்சுந்திய என்ன சொல்லுவாங்க, கேமிலியான்.
పిచ్చోంది பச்சோந்தி ஈவன் அதுன்னு கூட ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது உதாரணம். ஏன்னா அது சங்கரர் உபனிஷத்து என்ன காரணம் சொல்லல. பட் த வேர்ட் இஸ் புருக்கலாசகான்னு சொன்ன கேமியோன். சரியா? பொதுவா இப்படி நினைச்சு பார்ப்போம். அது யாருக்கு பார்க்கறதுக்கு கூட பிடிக்காது. ஓகே, ரியல் கேமிலியான்னு விட்டுடுங்க. அது வந்து கலர் கலர் இங்க எல்லா மரத்து மேல அங்கங்க இருக்குமே, அது எல்லாம் யாருக்கும் பார்க்கறதுக்கே பிடிக்காது. வீட்டுல அடிக்கடி பார்க்குற அட்லீஸ்ட் வேற அந்த பல்லி அது கூட ஓகே. இது அதனாலதான் அந்த பயங்கரமா எடுக்கிற எல்லா சினிமாலும் வந்து அந்த டிராகன் அதெல்லாம் பார்த்து இந்த மூஞ்சி வச்சுதான் பண்ணுவான். அந்த காலத்துல டைனோசரஸ் இருக்கோ இல்லையோ அதை பத்தி இது தெரியும். மொத்தத்துல யுசி இந்த வருடல எங்க பார்த்தாலும் இதோட பெரிய கண்ணும் அப்படியே மேலும் அப்படி அப்படி முடி முள்ளு முள்ளு அது ஒன்னும் எந்த பாகமும் அழகே இல்லையே எல்லாரும். அதனால சின்ன வயசுல கூட கல்லு போட்டு தூக்குவோம், எல்லாரும் தூக்கி அடிச்சிட்டு இருப்போம். எங்காவது பார்த்தேன். மேபி அதனாலயே என்ன காரணமோ தெரியல. அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணணும். மொத்தத்துல உபனிஷத்தை இப்படி ஸ்பெஷலா சொல்லணும். சரி, என்ன கருத்து இப்போ? மொத்தத்துல வேல்யூ என்ன கத்துக்கிட்டேன் குழந்தைங்களே இன்னைக்கு? யாருன்னு ஹிம்சை பண்ணக்கூடாது. சரியா? அது முக்கியமா ராத்திரி சமயத்துல இந்த கொலைக்காரனு எல்லாரும் ராத்திரியில தானே கிளம்புவாங்க. நமக்கு அப்கோர்ஸ் இங்க ராத்திரின்னு மட்டும்தான் சொல்றது ஸ்பெஷல். அப்படின்னா அமாவாசைன்னு முன்னாடி பேசுனதுனால, அப்புறம் அந்த நாள் துருவ கடரூபத்துல இருக்காருன்னு சொன்னதுனால ராத்திரின்னு சொல்லி நிறுத்துறது. அமாவாசை தானே எடுத்துக்கோங்க. அப்படிதான் ஸ்பெஷலா சொல்லணும், இல்ல சொன்னாதான் ஜாகிரதை இருக்கு. சரி, இதுதான் 14வது மந்திரத்துடைய விஷயம். సంవత్సర ప్రజాపతి அவருக்கு கூட பாங்கமனை பட்டத்துன்னு கொடுத்தோம் இல்லையா? நமக்கு என்னென்ன இருக்கு எல்லாருக்கும் அவருக்கு கொடுக்கணும் இல்ல. நமக்கு கல்யாணம் ஆச்சு, சுவாமி கூட கல்யாணம் ஆயுதாக. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன் இல்ல, ஒரு வருஷம் பண்றேன். அவனுக்கு கூப்பிட்டு பண்ணுவேன். 15வது மந்திரம். यो वै स संवत्सरः प्रजापतिः षोडशकलः अयमेव स यः अयमेवं वित्पुरुषः तस्य वित्तमेव 15 कला आत्मैवास्य षोडशी कला स वित्तेनैव आचपूर्यतेऽपि च क्षीयते तदेतन्नभ्यं तदयम् आत्मा प्रधिर्वित्तं तस्माद्यद्यपि सर्वज्ञानीं जीयत आत्मना चेज्जीवति प्रधिना आगादित्येवाहुः. இது என்னன்னா மேல மந்திரத்துல சொன்ன விஷயத்துன்னு நமக்கு புரியலன்னு உபனிஷத்துக்கு நல்லா தெரியும். மந்த புத்தி இருக்கிறவனுக்கு, சாதாரண மனுஷனுக்கு வந்து இந்த அப்பிரத்யக்ஷ அப்டிராக்டா இருக்கிற இந்த 16 கலைகளோடு கூடி இருக்கிற இந்த பிரஜாபதி பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். நானே சொல்லிட்டேன்ல, ஏதோ சின்ன குழந்தை கதை சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே, எத்தனையோ கதைகள் இருக்கு. அதனால உபனிஷத்து என்ன பண்றது, இதனை பத்தி பிரத்யட்சமா இருக்கிற பிரஜாபத்தினை பத்தி நான் சொல்லி உனக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேன். அப்பிரத்யட்சமா இருக்கிறது. அதனால பிரத்யக்ஷ ரூபமா இருக்கிற பிரஜாபத்தினை பத்தி, பிரத்யக்ஷ ஷோடச கல பிரஜாபத்தினை பத்தி சொல்லுவேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணும்.
அப்படின்னு சொல்லி மேல டாபிக்கே கண்டினியூஷன். யார் அது? யாருன்னா, யாரு ஒருத்தர் இப்படிப்பட்ட ஷோலச கலா புருஷனை பத்தி தியானம் உபாசனை பண்றானோ அவனே உனக்கு இங்க பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய பிரஜாபதி, ஷோடச கலா பிரஜாபதி அப்படின்னு சொல்றது. யார் பிரஜாபதின்னு தானா சொல்லிட்டு அகங்கிரக உபாசனை பண்றானோ இங்க அப்படி யாராவது இருந்து நீ பார்த்தா அவன்தான் அந்த பிரஜாபதி. ஆப்ஸ்ட்ராக்டா சொன்ன பிரஜாபதினை பத்தி உனக்கு புரியாது, தெரியாது. ஆனா யார் இது? The person who meditates upon the பிரஜாபதி as himself, அவனாவே. இப்படி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் நானே தான் அது சொல்லி பண்ற உபாசனைக்கு என்ன சொல்லிருக்கோம் பேரு? அகங்கிரக உபாசனா. போன கிளாஸ்ல கூட பேசிட்டோம் இல்ல, சாலக்கிராமம் இது பத்தியது. அகங்கிரக உபாசனை அவனே அந்த பொருளை. ஆனா இப்ப சாலக்கிராமம் சிவலிங்கம் வச்சு பண்ணும்போது அப்படி பண்றது இல்ல, விஷ்ணுன்னு அதுல பாக்குறோம். அது இது அடிக்கடிக்கு அந்த அது யாரு எழுதிட்டாங்களோ லலிதா சஹஸ்ரநாமத்தை தியான ஸ்லோகத்தில் அகமித்ய விபாவையே பவானி. பட் அது உபனிஷத்துல அங்கங்க உபனிஷத்து இந்த அகங்கிரக உபாசனை பத்தி நிறைய சொல்லும், விதவிதமா சொல்லும். தைத்திரியத்துல பார்த்தோம் ஆகாசம் பத்தி, ஆகாசம் ஆத்மா இப்படி, அங்க ஆத்மான்னு அர்த்தம் நானே அதனே. அதெல்லாம் அகங்கிரக உபாசனை தான் நிறைய இருக்கு பலவர். ஆகாசம் மனசுன்னு பத்தி கூட, மனசுன்னு ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு அது நானுதான் சொல்லி நினைச்சுக்கணும். உபாசன விஷயத்துல ஆத்மபாவத்துல மனசு நான் இல்லை, சரியா? தன்னையே ஐடென்டிஃபை பண்றது. இப்போ விஷ்ணுவன்னா நானே விஷ்ணுவனே நினைச்சுக்கிறது. அகங்கிரக கிரகம்னா அதாவே நானு கிரகிச்சு எடுத்துக்கிறது. அதனால நாட் இதம் கிரக உபாசனை இல்லை. அவன் அந்த வார்த்தை சொல்லாத எங்கமே அதே அணி வேற எதுவும் சொல்லல. இதம் கிரகம் இல்லை, அகம் கிரக, நான் அது, சரியா? அப்போ இதுக்கு என்ன படிச்சோம்? பிருகதாரண்யகத்திலேயே ஒரு இடத்துல தத்ரது நியாயம் படிச்சோம். ஒரு வார்த்தை தத்ரது நியாயம். அப்படி என்ன அர்த்தம்? யத் பாவம் தத் பவதே. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு என்ன பாவனை பண்றானோ அது அதே அவன் ஆயிடுவான். தத்ரது நியாயம் இங்கே வந்துச்சு. பகவத்கீதையில பார்த்தா இதுக்கு பகவான் யோ வை ஸ்ரத்தா ததேவ சக. யாருக்கு யாருக்கு அவனுக்கு என்னென்ன ஸ்ரத்த இருக்கோ அது ஸ்ரத்தைக்கு தகுந்த போல் அவன் அதே ஆயிடுவான். ஏயதாமாம் பிரபத்யந்தே అనేది இன்டைரக்டா சொல்றது அந்த விஷயத்திலே. தாம் ததைவ வதாமகம் மம வர்த்வானுவர்த்தந்தே மனுஷா சர்வதா பார்த்தான். அதனால அப்படி என்ன அர்த்தம்? என்ன இதுன்னா அகங்கிரக உபாசனை இதுல ஒரு கண்டினியூஸ் தொடர்ந்து இமிட்டேட் பண்றது, பாவிச்சுக்கிறது. அப்படி நினைச்சு அந்த பிரமர கீட்டக நியாயத்துல கூட அதானே சொல்றோம். இது ரிசர்ச்ல கூட சொல்றாங்க, ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணா ஒரு மனுஷனு கூட இப்போ குழந்தை சிலது எந்த குரு கிட்ட சங்கீதம் கத்துக்கிறதோ பாடுறதை அந்த அவரு அந்த குரு எப்படி எக்ஸ்பிரஷன் பண்றாரு, எப்படி பாடுறாரு, அவருக்கு ஒருவேளை நாசல் சவுண்டு நேச்சுரலாவே அவர் பாடுற கொஞ்சம் மூக்குனால பாடுற போல் இருக்குன்னு குழந்தைக்கு அதே வருமா? இந்த தாதாத்மியமை அதன் இதன் எடுத்துக்கிறது అనేది மோடல் சயின்ஸ் கூட ரிசர்ச் பண்ணி சிலதெல்லாம் அந்த அனுகரணம் வரும். குழந்தைகளுக்கு நிறைய அது வரும். அம்மா கூட ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா அம்மா போல் பேசுறது, அம்மா போல
கையாட்டுறது, அம்மா மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் அப்படிதான் பண்ணும். சரியா? அதனால கண்டினியூஸ் என்ன பண்ணும், பர்சன்னே மாற்றிடுவான், சேஞ்ச் பண்ணும். அதுபோல் இங்க தத்கிரத் நியாயம் அப்படி எடுக்கும்போதும் இந்த அகங்கிரக உபாசனா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ கதை, பிரத்யக்ஷ பிரஜாபதி யார் அது அகங்கிரக பிரஜாபதி உபாசனை பண்றார். அப்போ என்ன ஆச்சு, இந்த உபாசகனை யாரு இந்த அகங்கிரக உபாசனை பண்றோம். வாக் பிராண మనస్సు యొక్క லிமிட்டேஷனை தாண்டி அன்னைக்கே சொன்னோம், இது லிமிட்டடா பார்க்கல, அந்தமா பார்க்கல, அனந்தமா பார்க்கும்போது அவன் ஹிரண்ய கர்ப்பஸ்தானத்துல வருவான். ஹிரண்ய கர்ப்பனாயிடுறான் அவன் பாவத்துல, இல்லையா? அதனால ஒரு பிரஜாபதி உபாசக நாம பிரத்யக்ஷ பிரஜாபதியா பார்க்கணும். ஒரு ஹிரண்ய கர்ப்ப உபாசகனை நம்ம கண்ணுக்கு தெரிய பிரத்யக்ஷ பிரஜாபதியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உபனிஷத்து சொல்றது. அதனால இப்போ சரி, அங்க 16 கடலை பத்தி சொன்னா புரியல, இந்த உபாசனைக்கு 16 கடல்கள் என்னது இங்க ஒருத்தன் பண்றான், அவனுக்கிட்ட எப்படி பாக்குறது? உபனிஷத்து என்ன சொல்றன்னா, அவனுடைய சொத்துதான், வெல்த் தான் அவனுடைய கலை. அங்கோட கலைகளை பத்தி அதானே சொன்னோம், வித்தம். இவனுக்கு கூட அந்த வித்தம் தான் அவனுடைய கலையா சொல்லுது. பிரஜாபதிக்கு எப்படி சொன்னோமோ அதே போல். ஆனா இது ஞாபகம் வச்சுக்கணும், மூன் லைட்டு ஜாஸ்தி ஆகும் குறையும், இல்லையா? இன்க்ரீஸ் ஆகும் குறையும். அதே போல்தான் இந்த வித்தம் இங்க இந்த உபாசகனுக்கு கூட அப்போ அதே போல்தான் வெல்த் இருக்கும், பணம் வரும் போகும், அதெல்லாம் இருக்கும். இப்ப என்ன சொல்லணும், சரி 15 அங்க சொன்னீங்க, அதே எங்கேயும் சொல்லிட்டீங்க இவரைக்கும். அந்த 16வது கடை அங்க சொன்னீங்க இல்லையா, துருவமணி, அவன்தான் இவன் அவராதான் நினைச்சுக்க நன்றீங்க. இப்போ யாரு உபாசகன் 16வது கடை என்ன ஆகும்? இதுதான் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பாயிண்ட். இதுல இவனுக்கு அவனுடைய சரீரமே அவனுக்கு 16வது கலை அப்படின்னு சொல்றீங்க. துருவம் பிரஜாபதிக்கு அங்க வேற விதமா சொன்னோம், எல்லாருக்குள்ள. இந்த உபாசனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய சரீரமே, அந்த சரீரத்துக்கு பதிலா இங்க உபனிஷத் ஆத்மானு வார்த்தை உபயோகப்படுத்துச்சு மந்திரத்துல. சங்கரர் பாஷத்துல இதுக்கு பிண்டவன் எதிராரு. பிண்டவன் இது இந்த சின்ன பாடி, சரியா? ஏன் அப்படின்னு சொன்னா, சரீரமா பார்த்தா ஆஸ் இட் இஸ் பணம் இருக்கிறவனு சரீரமும் சரீரம் தான், ஏழையா இருக்கிறவனோட சரீரமும் சரீரம் தான், இல்லையா? எந்த வேரியேஷன் ஆகுது எடுத்துக்கோங்க. சரீரம் అనేది துருவமா காமனா இருக்கு இல்லையா, துருவம். அப்புறம் ஏன் சரீரம் பத்தி சொல்றதுன்னா, ஏன் இது காமனா இருக்குன்னு சொன்னா, இந்த சரீரம் வச்சுதான் శరీర మాధ్యం ఖలు ధర్మ సాధనం, శరీర మాధ్యం ఖలు புருஷார்த்த சாதனம் கூட மாத்துக்கலாம். சரீரம் இருந்தாதான் வேதாந்தம் கேட்டு அப்புறம் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டாங்க. இல்ல தர்மார்த்த காமங்களை கூட சரீரம் மூலமாதான். அங்க தர்மமணி ஒண்ணு சொன்னா கூட சரீர மாத்தியம் கலு நிஜமா உண்மையா சாதனம் சரீரம் தான் சொல்லும் போது அங்க அர்த்தம் 4 புருஷார்த்தம். அந்த விதத்துல சொல்லும் போது இந்த சரீரத்தோட முக்கியத்துவம் சொல்றதுக்காக இவனுடைய சொத்து இந்த 16வது கடை. ஏன்னா அந்த பணம் போயிடுச்சு, இந்த சரீரம் இருந்துச்சுன்னா நான் திரும்பி சம்பாதிச்சுக்கலாம், ஏன் அதுக்கு கவலைப்படுற? இந்த வேலை போச்சு, நீ இருக்கல்ல, ஏதோ சின்ன வேலை பண்ணு, உயிர் போய் உடனே சத்தி போக மாட்டேன் இல்ல. அப்ப சரீரம் எவ்வளவு முக்கியமனே யாரு லௌகிகளுக்கும் இந்த கருத்து, உபாசகர்களுக்கு இந்த கருத்து, சரியா? அப்போ சரீரம் இருக்கும் போதே என்ன செய்யணும் அது செய். வேதாந்தம் படிக்கணுமா வா வந்துரு, உபாசனை ஒழுங்க பண்ணு,
கர்மயோகம் ஒழுங்கா பண்ணு. அதனால நீ கவலைப்பட வேண்டியது ஒண்ணும் இல்லை, சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது முக்கியத்துவம் கொடுத்தா என்ன, எதனால முக்கியத்துவம்னா அப்ப என்ன பண்ணும், இந்த சரீரத்தினை கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அது இல்லைன்னு அப்புறம் எப்படி பண்ணுவேன் இல்லையா? ஆரோக்கியமா வச்சுக்கணும். பொதுவா முதல்ல அதனாலதான் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்றோம் இல்லையா? சரீரம் இருந்தா எல்லாம். சப்போஸ் ரொம்ப சின்ன வயசுலயே ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சில வாட்டி இறந்து போறாங்க, ஓகே பரவாயில்ல, என்னாச்சு, அவங்க போயிட்டான், நீ இருக்கல்ல, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல, இதுக்கு செய்யறோம். எந்த வகையில் எடுத்தானு ஆரம்பத்துல பொதுவா மனுஷன் அவன் உடைய ஆரோக்கியத்தை he loses the health for the sake of the wealth. அப்புறம் he loses the wealth for the sake of the health. கடைசியில ரெண்டு போயிடும். புரியுது? பணத்துக்காக ஆரோக்கியத்தினை பணம் வைக்கிறான், குட்டி கொடுக்கிறான், அதுக்கப்புறம் ஆரோக்கியத்துக்காக பணம் கொடுத்தோம், ஆரோக்கியமும் போச்சு, பணமும் போச்சு. ஓகே, அதனால அது சொல்லி உபனிஷத்து இதுக்கு உதாரணம் கொடுக்குறது. நான் ஏதோ பேசிட்டேன், இந்த உதாரணம் சொல்லி அப்படி இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா, ஒரு சக்கரம் இருக்கு, சக்கரத்துல ஒரு கம்மி உடைஞ்சு போச்சு, பரவாயில்ல. அப்புறம் அந்த ரிம் అనేది ஒன்று இருக்கும், அதையும் எதுவும் ஆயிடுச்சு. சென்டர் இருக்கு, ஹப். அந்த ஹப் சென்டர் இருந்துச்சுன்னா நீ திரும்பி நிர்மிச்சுக்கலாம். அதே போலதான் இந்த 16வது கடான சரீரம் இட் இஸ் திஸ். அதான் சொன்னானே, சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனை. வேற என்ன சொல்லணும்? உபனிஷத் கிவன் தட் எக்ஸாம்பிள் இதுல. சரியா? இதுதான் 15வது ஸ்லோகம், மந்திரம் 14க்கு சப்போர்ட் பண்ணி சொன்னது. 16வது மந்திரம். अथत्रयो वावलोकाः मनुष्यलोकः पितृलोकः देवलोक इति सोऽयं मनुष्यलोकः पुत्रेणैव जयः जयो निरुके जयो जयो नान्येन कर्मणा पितृलोकः विद्यया देवलोकः देवलोको वै लोकानागुं श्रेष्ठः तस्माद् வித்யாம் பிரசம்சந்தி. உபனிஷத்து அது விட்டுட்டு கொஞ்சம் ஒரு டைவர்ஷன், சின்ன பாயிண்ட் வேற எடுத்துக்கிட்டு சொல்றது. நாட் வெரி மச் டைவர்ஜென்ட் ஒன், பட் கொஞ்சம் சடனா ஏன் இது பேசுறதுன்னு தோணும். இது ரொம்ப சம்பந்தப்பட்டு இருக்கிற விஷயம்தான். சைடு டாபிக்னு சொன்னா கூட இது ரொம்ப முக்கியமான டாபிக். யாருக்கு? சங்கரருக்கு, நமக்கு. ஓகே, சொல்றேன் என்ன அந்த பாயிண்ட். என்ன சொல்றதுன்னா, நிஜமா கர்ம செஞ்சா வர பலம் என்ன, உபாசனை செஞ்சா வர பலம் என்ன, கர்ம உபாசன சமுச்சயமா சேர்ந்து செஞ்சா வர பலம் என்ன? What means will give the what end అనేది ரொம்ப கிளியரா கொஞ்சம் சொல்லி தரணும். ஏன்னா இது நல்லா கொஞ்சம் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சந்நியாசம் டாபிக்கே வரும். சங்கராச்சாரியர் போல் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இவர் இது வச்சு அடிக்கடிக்கு கோட் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால சந்நியாசம் எடுத்துக்கு வா, சந்நியாசம் எடுத்துக்கோ, அவருக்கு ரொம்ப பிடிச்சது, நமக்கு பிடிச்சது. நம்ம இந்த காலத்துல கொஞ்சம் வேற விதமா சொல்லி பேசிட்டு இருக்கிறோம்.
கிரகஸ்த சந்நியாசி. இன்ஃபார்மல். அன்னைக்கு பேசிட்டு இல்ல ராமகீதையில இன்ஃபார்மல் சந்நியாசம். ஃபார்மல் சந்நியாசா எடுத்துக்க முடியாது. இதான் முடியும். சோ வாட், பாருங்க அந்த டாபிக் கனெக்ட் ஆகும். சரி, அப்புறம் வரும் நமக்கு அந்த சந்நியாச டாபிக். அங்க வரும்போது அது டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன விஷயம்? அப்போ கர்ம பலம் என்ன, உபாசனம், இது ரெண்டு தனித்தனி இருக்குமா? கர்ம ஞான கர்ம விட்டுடுவோம். கர்ம உபாசன சமுச்சயம் பத்தி கூட நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். வேற வேதாந்தம் பேசும்போது ராமர் நெகேட் பண்றாரு, ஞான கர்ம சேரவே சேராது, சேர்க்கணும் நினைச்சுக்காது, சரியா? அப்படி அதனால இங்க என்ன சொல்றதுன்னு உபனிஷத்து, 3 சாதனங்கள், 3 பலங்கள். ஓகே, ஆனா நமக்கு பொதுவா பார்த்தா கர்ம பலம், உபாசன பலம் அப்படிதானே சொல்லியிருக்கோம். ஆனா இன்னொன்னு சேர்க்கிறது உபனிஷத்து, சேர்த்து அதுக்கு விஷயம் சொல்றது என்னன்னா, முதல்ல புத்திரன் ஒரு சாதனம். புத்திர இல்லையே, கவலைப்படாது. இருந்தவங்களுக்கு கவலைப்படுறாங்க, அதனால இல்லாம நானே கவலைப்படல. புத்திர, ஓகே. அப்புறம் இந்த புத்திரன் சாதனத்தினால என்ன பலம்? மனுஷலோகம் கிடைக்குமா மறுபடியும்? அட்லீஸ்ட் அது கூட ஒரு கேரண்டி வேணும் இல்லையா? திரும்பி மனுஷலோகத்துக்கு வருவியாமா? அப்பா பரவாயில்லையே, நீங்க நிறைய பயப்படுத்திட்டீங்க இதுக்கு முன்னாடி. இல்ல கல்லாய் முல்லாய் பாம்பாய் எங்க போயிடுவோ தெரியாது. உபனிஷத்து பாருங்க, கர்மத்துல எவ்வளவு விஷயங்கள். இப்ப இந்த புத்திரன் எப்படி இவன் எப்படி காரணமாகிறார் சொல்லும் உபனிஷத்து. புத்திரன் இருந்தா திரும்பி மனுஷலோகத்துக்கு வரலாமா? பலம். அப்புறம் கேவல கர்மத்தினால பித்ருலோகத்துக்கு போலாமா? இங்க பித்ருலோகம்னா ஸ்வர்கலோகம்னே வச்சுக்கோங்க பிராக்கெட். பலம். மூணாவது உபாசனால பிரம்மலோகத்துக்கு போலாம். உபாசனத்தினால பிரம்மலோகத்துக்கு போலாம். ஸோ 3 சாதனங்கள், 3 பலங்கள். இதுல ஒன்று எக்ஸ்ட்ரா அந்த புத்திரன் விஷயம் ஸ்பெஷலா இருக்கு. அதர்வைஸ் கர்ம பத்தி, ஸோ கர்ம செஞ்ச கேவல கர்ம செஞ்ச ஸ்வர்கலோகம். இப்போ அந்த ஹையர் லோகங்கள் சொல்லும் போது 6 இருக்கு இல்லையா? பூஹு விட்டுடணும். நம்ம நம்ம அது அப்படி அது இப்படி இருக்கிறோம், அப்படி இல்லை இப்படி. அதுக்கு மேல இத புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம், ஹையஸ்ட் பிரம்மலம். ஸோ மொத்தத்துல உபாசன பலம். ஆனா இங்க உபாசன வார்த்தைக்கு பதிலா உபாசனன்னு சொல்லும் போது இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், கர்ம சமுச்சய உபாசனா. சரியா? அப்படின்னா உபாசனை தனியா இருக்காது, நல்லா புரிஞ்சுக்குங்க. உபாசனை கேவல உபாசனை అనేది கிடையாது. நான் கர்ம செய்ய மாட்டேன், ஒரு உபாசனை பண்றேன். ஒருவேளை நீங்க பண்ற உபாசனா கூட அந்த தியானம் ஏதாவது அது மானசிக கர்ம தான். அதனால உபாசனா எப்பவுமே கர்மத்தோட கூடிதா இருக்கும். ஆனா கர்ம உபாசனை இல்லாம கூட இருக்கலாம். இந்த வித்தியாசம் தெரியணும். சரி, இந்த இடத்துல உபாசனை வார்த்தைக்கு பதில உபனிஷத்து வித்யான்னு உபயோகப்படுத்துறது. கொடுப்பறதுக்கு நம்ம வித்யான்னு உபயோகப்படுத்துறது. வித்யா வேர்டு உபனிஷத்து ரொம்ப கேஷுவலா லூஸ்லி யூசிங். ஓகே, லூஸ்லி என்ன ரேண்டம் லாங்குவேஜ் வித்யான்னு. உபாசனை போய் வித்யான்னு சொல்றது உபனிஷத்து. அப்படின்னு சொன்னா இது நீ தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம பரிவாரங்கள் தான் விசிஷ்ட அத்வைத்தர்கள். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொன்னா
இவர் வித்யான்னு சொன்னா உபாசனா எல்லா இடத்துலயும் எப்பவுமே. ஆனா நமக்கு தெரியும் கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த போல் உபனிஷத்து சில இடத்துல மாற்றி மாற்றி பேசும். சரியா? உதாரணத்துக்கு பிரம்மவிதாப்னோதி பரம் தைத்திரியத்துல பிரம்மன் தெரிஞ்சுக்கணவனும் பரத்தினி மோட்சத்தினி அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமா. ஆனா விசிஷ்டாத்வைத்தி அதே சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க பிரம்ம விதாப்னோத்தின்னு சொன்னா அங்க பிரம்மன்னு உபாசனை பண்ணனுதான் எடுத்துக்கணும். முதல் பிரம்மனே ஆப்னோத்தி விதன்னு தெரிஞ்சுக்கணும்னா உபாசனை பண்றது அனே பிரம்மன் உபாசனை பண்ணு. வித்யான்னா ஞானம் இல்லை, அந்த எடுத்துக்கும் அப்படி. அப்புறம் அந்த பிரம்மன் என்ன தெரியுமா? விஷ்ணு. அப்போ விஷ்ணுன்னு உபாசனை பண்ணு. பிரம்ம விதாப்னோதி பரம்னு சொன்னா விஷ்ணுனை உபாசனை பண்ணா மோட்சம் வரும். இப்படி என்ன சொல்லுவாங்க? சரியா? ஒரு ஜஸ்ட் டவுட். சங்கரர் அதிலே கொஞ்சம் விசாரணை பண்றார். ஏன் உபனிஷத்து இப்படி லூஸா உபயோகப்படுத்துறது? என்ன லூஸா உபனிஷத்து? கேஷுவலா அப்படி வித்யானே பதம் அப்படி அப்படி இப்படி உபயோகப்படுத்திட்டா உபாசனைக்கு வித்யான்றது, பிரம்ம வித்யக்கு வித்யான்ற அப்படின்னா சங்கரர் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி வியாக்கியானம் பண்றார். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஞானம் அனேதியும் உபாசனை ரெண்டுமே விருத்தி ரூபகமா தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஞானம் అనేది కూడా వృత్తి రూపం. అహం బ్రహ్మాసి వృత్తి జ్ఞానం முதல். அப்போ உபாசனை అనేది கூட விருத்தி ரூபத்துல இருக்கிறதுனால உபனிஷத்து மாற்றி மாற்றி சொல்றது அப்படி. சரியா? ஆனா வேதாந்தியான நீ జాగ్రత్త புரிஞ்சுக்கணும். நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உபாசனை అనేది கர்மக்கு கீழே வரும். இப்பதானே சொன்ன, கர்ம అనేది தான் சேர்ந்துதான் இருக்கு உபாசனை. அதனாலதான் கர்மயோகம்னு சொன்னாவே உபாசனை யோகம்னு கூட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பகவத்கீதை டைம்ல. ஏன்னா அங்க என்ன சொன்னோம்? ஈஸ்வர அர்ப்பண புத்தி எல்லாம் பேசுறோமே, ஈஸ்வரன்றோம். அது உபாசனை கர்மக்கு கீழே தான் வருது. ஆனா இப்போ மேல சொன்ன பாயிண்ட் விருத்தி ரூபகம் ஞானம்னு சொன்னா கூட ஞானம் கர்மக்கு அடிப்படையா வராது. சரியா? ஞானம் கர்மக்கு அடிப்படையா வராது. కేవల కర్మ బంధిక్கிறது అనేది తెల్లం తెలివ తెలియదు. உபாசனతో கூடின கர்மன்னா கூட திரும்பி இந்த லோகம் அந்த லோகம் தான் கொடுக்கறதுன்னு தெரியுது. இந்த விருத்தி ரூபத்துல ஏற்படுற அகம் பிரம்மாஸ்மி ஞானம் அது கர்ம ஆகாது, அது உபாசனையும் ஆகாது. சரியா? இப்ப அந்த டாபிக் நம்ம ஆழமா சிந்திக்கல, பட் இங்க ஒரு ஜஸ்ட் க்ளூ தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால சரி, இப்போ நமக்கு விஷயம் என்னன்னா, இது சொல்லிட்டு மேல மந்திரத்திலும் ஒரு மேல மந்திரம் இல்லை, இந்த மந்திரத்திலேயே 3 பேசியிருக்கோமா? சரி, 2 பத்தி புரிஞ்சது. கேவல கர்மா சொன்னீங்க, அதுக்கு பித்ருலோகம், உபாசனா சமுச்சய கர்ம பிரம்மலோகம். அது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ புத்திரன் இருந்த இந்த லோகத்தை திரும்பி வருவான். இதுதான் கொஞ்சம் புதுசா இருக்கே உபனிஷத்து அதை பத்தி சொல்றது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு. புத்திரேணைவ மனுஷலோகா ஜெய. புத்திரனால திரும்பி ஒரு மனுஷனு மறுபடியும் மனுஷலோகத்துக்கு வரலாம். அப்புறம் அது எப்படி అనేది உபனிஷத்து இப்ப இங்க சொல்லல.
அடுத்த மந்திரத்துல அது விவரிக்கும். இங்க ஜஸ்ட் இப்படிதான் சொல்றது. இவ்வளவு 3 சொல்லிச்சு, 3த்துக்கு 3 பலங்கள் சொல்லிச்சு, 3 லோகங்கள் சொல்லிச்சு. அப்புறம் கடைசியா என்ன சொல்றதுன்னு இப்ப இந்த மந்திரத்தில் அதனால் எதனால் ஓ 6 லோகங்கள் சொன்னோமா, அது அப்படி இப்படி பார்க்க ஒண்ணுக்கு ஒண்ணு மேல ஹையர் தானே. அதுல பிரசித்தமானது எது? பிரம்மலோகம், அந்த சத்தியலோகம் தானே. அது பாராட்டுறது உபனிஷத்து. கடைசி வார்த்தை பார்த்தா தஸ்மாத் ஓகே லோகானாகும் சிரேஷ்டம், லோகங்களுக்குள்ள ஓகே இது மேல லோகங்கள், அதுக்குள்ள சிரேஷ்டமானது தஸ்மாத் வித்யாம். இங்க வித்யாமன்னு பார்த்தீங்களா வார்த்தை இருந்தா பிரம்மலோகம். பிரம்மலோகம் அப்புறம் உபாசனா, உபாசனை செஞ்சான பிரம்மலோகத்துக்கு போவே. அது பிரசம்சந்தி, அது பிரசித்தமனி புரிஞ்சுக்கணும். அதனால at all you are trying, try for the பிரம்மலோகம். ஏன்னா அங்க கிரமமுக்திக்காவது வழி இருக்கு இல்லையா, அப்படின்னு அவளை சொல்றது. 17வது மந்திரத்துலதான் படிக்கிறோம். இது ரொம்ப பெருசா இருக்கு, சரியா? அடிச்சு முடிச்சு விடுறேன். अथात सम्प्रतिर्यदा प्रैष्यन् मन्यते अथ पुत्रमाहत्वं ब्रह्मत्वं यज्ञस्त्वं लोक इति सपुत्रः प्रत्याहाहं ब्रह्माहं यज्ञोहं लोक इति यद्वै किञ्चानुक्तं तस्य सर्वस्य ब्रह्मेत्येकता एवैके च यज्ञास्तेषागुं सर्वेषां यज्ञ इत्येकता एवैके च लोकाः तेषागुं सर्वेषां लोक इत्येकैतावद्धा वद्वा इदगुं सर्वमेतत् मेतत् मा सर्वगं सन्नयमितो अभुनजदिति तस्मात् पुत्रम् अनुशिष्टं लोक्यमाहुतः माहुः तस्मादेन मनुषासति स यदैवं विदस्मान् लोकात् प्रेत्येतत् प्रेति अथैभिरेव प्राणैः सह पुत्रमाविशति स यद्यनेन किञ्च दक्षिणया कृतं भवति तस्मादेनगं सर्वस्मात् पुत्रः मुञ्चति तस्मात् पुत्रः नाम स पुत्रेणैव अस्मिन् लोके प्रतिष्ठति अथैनमेते देवाः प्राण अमृता आविशन्ति. ஓகே 5 minutes. இப்போ உபனிஷத்தை இப்போ நமக்கு கூட புதுசா இருக்குல்ல, புத்திரன் இருந்தா திரும்பி மனுஷலோகத்துக்கு வரவனது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறோம். உபனிஷத்துக்கு தெரியும், வேற உபனிஷத்துல எங்குமே நான் பேசல, அதனால மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரும் சொல்லி 3த்துல சொன்னாரு. அது எல்லாம் ஈஸியா புரியுறது. கர்ம மட்டும் செஞ்ச சொர்க்கலோகம். ஆனா புத்திரனால இந்த திரும்பி இந்த பூமி மேல வருதுன்னா அது என்ன, அது எப்படி சொன்ன உபனிஷத்து விவரணம் கொடுக்குறது. புத்திரேன அயம் லோக ஜெய்யா நீ சொல்லியிருக்கு இல்லையா, இது மேல மந்திரத்துல உபனிஷத்து விவரிக்கிறது. என்ன பாயிண்ட் வைஸா சும்மா இங்க இப்ப இந்த லோகத்துல ஒரு அப்பாவா இருக்கிற ஒரு வைதிக அக்ஞானி உபாசகன், எத்தனை எட்ஜெக்டிவ் சேர்ந்து இருக்க. ஓகே, ஒரு அப்பாவா இருக்கிற உபாசனை அதெல்லாம் பண்ணணும், வைதிகனா இருக்கணும், அப்புறம் அக்ஞானி இதெல்லாம் பண்ணுவான், சரியா? ஆனா உபாசகன் அவர் செய்ய வேண்டிய கர்ம சமுச்சய உபாசன சமுச்சய கர்ம ஒழுங்கா சரியா செய்ய முடியல. அது ஏதோ ஆரம்பிச்சுட்டா செஞ்சிட்டு இருக்கிறான். வியாதி வந்திருக்கலாம், இல்லைன்னா வயசாயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. நடுவில் சிலது கூட தவறுகள் எல்லாம் கூட நடந்திருக்கலாம். அவருக்கு தெரியும் நான் இன்னும் இப்படி எல்லாம் சொன்னபடி செய்யல அப்படின்னு தோணுது. வயசாகி மரணம் வர்றதுக்கு முன்னாடி
ஆகலாம், சரீரத்துக்கு முடியாம இருக்கிற அனாரோக்கிய ஸ்திதி ஆகலாம். மொத்தத்துல எப்படி இருந்தா கூட அவர் என்ன பண்றாராமா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் இப்படி பண்ண சரியா முடிக்கலாம் ஒழுங்காவும் பண்ணாதனால அவருக்கு இப்போ பித்ருலோகமும் கிடைக்கிறதே டவுட்ஃபுல், அப்புறம் பிரம்மலோகமும் கிடைக்கிறது டவுட்ஃபுல். சரியா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கேவல கர்மா ஆர் உபாசன சமுச்சய கர்மா கிடைக்காது. அப்ப எப்படி அவருக்கு கொஞ்சம் கவலையாதான் குறையாதானே இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த மரணத்துக்கு முன்னாடி அவனை அவனுடைய பையனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு இப்படி சொல்லி ஹேண்ட் ஓவர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். இதப்ப நான் இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருக்கேன், என்ன நான் ஆனா சரியா பண்ண எல்லாம் சொல்லுவான். அந்த சொல்றதை அந்த பையனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது, அதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு. அந்த பத்தத்தில அவனை கூப்பிட்டுட்டு பக்கத்துல வச்சுட்டு அவனுக்கு எல்லாம் சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவர் உயிர் விட்டுட்டார். சரியா? அப்போ சாஸ்திரா என்ன சொல்றதுன்னா, அந்த அப்பா விட்டு செய்யாதது அது கண்டினியூ பண்ணி அவருக்கு அந்த பலம் கிடைக்கிறதுக்காக அவன் இந்த பையனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால இப்ப இந்த பையனை அது செஞ்சா ஓகே சரியா, இவன் ஒத்துக்கணும். இவன் ஹேண்ட் ஓவர் பண்ண ஒத்துக்கணும், இல்ல ஒத்துக்கிற பையனா இருக்கணும், நம்பிக்கை இருக்கிற பையனா இருக்கணும். அதுக்கு உபனிஷத்தை சொல்றது. ஓகே, அனுசிஷ்டா புத்திரா. சொன்னதை கேட்கணும் இல்லையா? அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இது செஞ்சாரமா கேட்டாரு, நான் அப்பாக்காக இது பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அனுசிஷ்ட புத்திரா இருந்தார். அப்போ அவனு அதுக்கப்புறம் அவருக்கு பலன் கிடைக்குமா? என்ன பலம்னா, நேர பிரம்மலோகம் போக முடியாது. அவர் பூலோகத்திலேயே புத்திரன் ரூபத்திலேயே இருந்து அந்த பலம் எல்லாம் சொல்லணும் பாயிண்ட் வைஸ் அவரு. பட் விஷயம் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது என்ன, இப்ப அது சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது கடைசியில நம்பிக்கை இருக்கிற அந்த பையனும் இப்படி சாஸ்திரா எலோஸ். அப்படி என்ன ஆயிடுச்சு, இது கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. ஏன்னா யஹ கர்த்தா பவதி சயேவ போக்தா பவதி. யார் ஒருத்தன் பண்றானோ அவனுதான் அந்த கர்மத்தினோட பலம் அடைஞ்சு அனுபவிக்கும்னு தான் பொதுவா சொல்றோம். வாட் எவர் யூ தட் யூ ரீப், வாட் எவர் யூ சோ தட் யூ ரீப். அப்ப இங்க எக்ஸெப்ஷன் ஆயிருக்கு. சாதாரணமான ரூல் நீ இப்போ சாஸ்திரமே வைலேட் பண்ற மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. எஸ், நான் இந்த இடத்துல மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன். சரியா? எக்ஸெப்ஷனல் ஒரு கிளாஸ் வச்சு, அதனால அது தவறு இல்லை. அதனால அப்போ உபனிஷத்துல சாஸ்திரம் சொன்ன இந்த இடத்துல இந்த விஷயத்துல இப்படி பண்ணலாம்னா தட் இஸ் ஓகே. நீ இப்ப அப்பா எனக்கு டைம் இல்லடா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எனக்கு பதில் நீ பண்ணு அப்படி சொல்லக்கூடாது. அப்பா லேசியா இருந்து பையனுக்கு அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு ரியல் ரீசன் என்னது இருக்கணும். ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய விதத்துல பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரமே எக்ஸெப்ஷன் கொடுக்கறது. ஸோ எவ்ரி ரூல் ஹேஸ் காட் எக்ஸெப்ஷன். ஆனா அது நம்ம தப்பு எடுத்துக்கணும். சாஸ்திரம் சொன்னுச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கு மட்டும் ஓகே. அப்படி இந்த அவன் செஞ்சது அவனுக்கு தானே வரணும் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு எக்ஸெப்ஷன் சொன்னா நம்ம எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்புறம் பக்கத்துல அவன் பண்றதெல்லாம் நமக்கு வருமா என்ன? வராது. அதே போல் சாஸ்திரத்துல பொதுவா பாரிய பர்த்தக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஒரு விஷயம் சொல்றோம் இல்லை எப்பவுமே, எப்படி அந்த புண்ணியம் பாப்போம் இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் என்னன்னு, அது சாஸ்திரம் சொன்னதுதான். இட்ஸ் நாட் ஏ ஜோக். அந்த இடத்துல அது வேலை பண்றது. அது போல் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கறது சாஸ்திரம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக அந்த அளவுக்கு உபாசனம் அப்படி பண்ணி அப்படி ஹேண்ட் ஓவர் பண்றது அதெல்லாம் இன்னும் இப்போ கூட இருப்பான் ட்ரெடிஷனல்.
ஒரு வயசாகி அவருக்கு படுத்த படுக்க ஆயிடுச்சு. சந்தியாவந்தனம் கூட பண்ண முடியல. அவர் பையனுக்கு சொல்லலாமா, சொல்லி என சார்பில் நீ சந்தியாவந்தனம் பண்ணன்னு சொல்லி 2 வாட்டி சந்தியாவந்தனம் பண்ணணுமா அந்த பையனை. அப்படி கூட எக்ஸெப்ஷன் இருக்கு. இன்னும் சுலபமா புரியணும். இந்த எக்ஸெப்ஷன் எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம செய்யற வாத்தியார்னு கூப்பிட்டு செய்யற கர்மெல்லாம் அப்படிதானே. அதனால் புரியுத, வாத்தியார்னு கூப்பிட்டு நான் எஜமானி, பலம் எனக்கு வேணும், ஆனா எனக்கு பண்ண தெரியாது, அவர் பண்றாரு. மேல ரூல் படி சொன்னா கர்த்தா சயேவ பவதி போக்தான்னு சொன்னா அது செல்லுமா? இங்க இல்லையே. பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாரும் இல்ல. அதனாலதான் நம்ம தைரியம் அவர் பண்ணுவார் நம்ம சார்பில்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசிக்கிறோம், லோக விஷயம் எல்லாம் பேசிக்கிறோம், போன் பேசிக்கிறோம், எல்லாம் பேசிக்கிறோம். அது கூட ஹேண்ட் ஓவர்னு சொன்னான்னு பாத்தீங்களா? எஜமானி அந்த பிராமணன் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல கையில தர்பம் கொடுப்பாரு, இலம் போட்டு கொடுத்துட்டு அது அவருக்கு அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், எங்க சார்பில் நீங்க பண்ணணும்னு சொல்லி. அப்படி ஒரு ஸ்மால் இது வச்சுதான் இவர் ஆரம்பிப்பாரு. அவர் அதுக்கு என்னவோ மந்திரம் சொல்லிக்குவாரு. இப்படி பண்றதுதான். அதே போல் கன்னியாதானம் பண்ணும்போது அப்பா இல்ல, அதுக்கு வேற ஏதோ வழி சொல்லியிருக்காங்க. அதே போல பையன் இல்லை, யாரு அந்திய கர்ம பண்ணுவாங்கன்னு அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்காங்க. பொதுவா பையன் பண்ணணும். இந்த ஹேண்ட் ஓவர் பண்ற இதுக்கு சாஸ்திரத்துல ஒரு டெக்னிக்கல் டர்மு சம்பர்த்தி கர்மா. சம்பர்த்தி கர்மா அப்படின்னா சம்பிரதானம் இத்தி அர்த்தா. சம்பர்த்தி சம்பிரதானம், தானம்னாவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, கொடுக்கிறது. சம்பிரதான கர்மா அப்படின்னு அது ரிச்சுவல் பண்ணி கொடுப்பார். அது பேர் சம்பர்த்தி இல்ல சம்பிரதான கர்மா. ஆனா நான் தானம் பண்ணும்போது அவன் ஏத்துக்கணும் இல்லையா? அங்கத உபனிஷத்து அனுசிஷ்ட புத்திர, ரொம்ப ஒபீடியண்டா ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு மட்டும் இல்ல, பண்ணுவான். அப்படி டிரான்ஸ்பர் பண்ணி செஞ்ச இப்போ அந்த அப்பா திரும்பி இந்த பூலோகத்திலேயே பிறப்பாருன்னு சொல்லல, இந்த பூலோகத்திலேயே எப்படி இருப்பாரு, இருந்துட்டு உபாசனை கண்டினியூ ஆகுமா எப்படின்னா புத்திர ரூபேண. அது வச்சுதான் புத்திரேன ஏவ அயம் லோகா ஜெயஹானேதி உபனிஷத் சொல்றது. அது எப்படி இங்க இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு லாஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னும் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு விவரிக்கிறேன், உபனிஷத்து சொல்றது கன்க்ளூஷன் ஆஃப் தட். சரியா? அப்புறம் அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்படி சொல்லும் போதும் அந்த வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். அப்பா சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா? ரிச்சுவல் என்னமோ இருக்கு, உபனிஷத்து இங்க சொல்றது என்னன்னா அது அங்க மந்திரத்துல இருக்கு. என்ன சொல்றது? முதல் வரியில பாருங்க, புத்திரம் ஆக, புத்திரத்தினை கூப்பிட்டுட்டு ஆஹான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட ஆஹான்னு சொல்றது என்ன சொல்றேன்னா, துவம் பிரம்மா துவம் யக்ஞா துவம் லோகா இதி சபுத்திரஹா சொல்லி தருவாராமா. இந்த 3 வார்த்தைகளுக்கு என்னன்னு பாருங்க. அப்போ நீ பிரம்மம், இந்த பிரம்மம்னா வேதம், நீ வேதம், நீதான் யக்ஞம், நீதான் எல்லா லோகங்கள், அதனால நீ பண்ணு, அந்த பாவத்தோட எனக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன, நான் எங்க விட்டுட்டானோ எதெல்லாம் செய்ய முடியலோ அது அங்கிருந்து நீ தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். நாட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ அனே. ஓகே, வேர் ஐ ஸ்டாப்டு பண்ண முடியல நீ அங்க நின்றன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் சக்தி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் అనేది கொஞ்சம் இருக்கு, அதுக்கப்புறம் பார்ப்போம். அந்த வகையில திரும்பி பூலோகத்திலேயே அப்பா புள்ள ரூபத்திலோ உபாசனன்னு செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அர்த்தம் மெயின். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् हरि ओम् तत्सत्